ஒரு வழியாக இந்த அப்பா லேப்டாப்போட கதை என்னாச்சுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 38. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறங்க. இந்த வீடியோ போகிறதுக்கு காரணம் நான் இல்லைங்க, நீங்கள் தான். பார்க்குறவங்களா கேட்குறீங்க லேப்டாப் கொடுத்தாங்களா இல்லையான்னு. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை நான் சொல்கிறேங்க. இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, பிங்கோ. இவருக்கு உடம்பு ரொம்ப நல்லாவே சரியாயிடுச்சுங்க. அப்படியே அவருக்கு ஒரு பாயை சொல்லிட்டு நானும் காலேஜுக்கு கிளம்பி வந்துட்டேங்க. இன்னைக்கு கிளைமேட் நல்லா தாங்க இருந்துச்சு. வழக்கம் போல் எங்கள் சார் போர்டில் எழுதி போட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அதை நோட்டில் எழுதி வச்சுட்டு இருந்தேங்க. எங்கடா லேப்டாப் கதையை விட்டுட்டேன்னு பார்க்காதீங்க, செகண்ட் பீரியட் தான் கதையே இருக்குது. இந்த கவர்மெண்ட் வெப்சைட்டில் நம்மளோட லேப்டாப் சீரியல் நம்பர்லாம் கொடுத்துருக்கிறத ஃபில் பண்ணாதாங்க நம்மளுக்கு லேப்டாப் தருவாங்களாம். அப்படியே தேர்ட் பீரியட் எங்கள் சீனியர்ஸ்லாம் வாலண்டியர்ஸ் மீட்டுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ தாங்க நம்ம கண்ணில் இந்த லேப்டாப் மாட்டுச்சு. இது நம்ம தேர்ட் இயர்ஸ்க்கு தந்த லேப்டாப் தாங்க, வீடியோவில் எடுத்து போட்டிருந்தேன். அப்படியே ப்ரோக்ராமுக்கான தேர்ட் பர்னரை ட்ராப் பண்ணிட்டாங்க. அதில் பறந்த பேப்பரில் இந்த நோட்டு தான். அப்படியே அதோட செலிப்ரேஷனை முடிச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் கேட்டீனுக்கு போய் சாப்பிட்டுட்டு படிக்க உட்காந்துட்டோங்க. ஏன் படிக்க உட்காந்துட்டோன்னு கேட்காதீங்க, எங்களுக்கே எக்ஸாம் திருப்பியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. போன வாட்டி எக்ஸாமில் நடந்த மாதிரி இந்த வாட்டியும் எக்ஸாமில் நடக்கூடாதுன்ட்டு அப்படியே எக்ஸாம் ஹாலை பார்த்துட்டு சாமியை மனசில் வேண்டிட்டு எக்ஸாம் ஹாலுக்கும் போயிட்டோங்க. அப்படியே ஒரு வழியாக இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு சார்கிட்ட எப்போ லேப்டாப் தருவாங்கன்னு கேட்டதுக்கு தரமோது தருவாங்க சொல்கிறோன்னு சொல்லிட்டாருங்க. லேப்டாப் தரும்போது இதுக்கான பார்ட் 3 வரும். நீங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்